ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கள் பண்ணிடும். மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே நம்முடைய ஆலயத்தில் கூட்டி வரும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் தேவனாய கர்த்தர் எங்களோடு இருந்து கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாய கர்த்தர் எங்கள் மத்தியில் சிங்காசனத்தின் அதிபதியாய் வந்திருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் எங்களை ஆசீர்வதிக்க ஆவலாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உங்கள் கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடலில் உணர்ந்து பாடவும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் ஆண்டவரே உண்மையாக எங்கள் உள்ளத்தில் உணர்வு பூர்வமாய் அனுபவித்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் ஜீவிக்க இந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்துவீராக. எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க. தேவநாயக கர்த்தரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு துதிக்க ஆண்டவரே முழு பலனை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 68வது பாடல். கீர்த்தனைகள் 68வது பாடல். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. அருட்கடலாமீசன் அடியவர் பாசன், அருட்கடலாமீசன் அடியவர் பாசன், உருக்கம் நிறைந்த உயிரானேசர். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. ஆவியும் ஆத்மமும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆத்மமும் ஆண்டவர் பங்கே. கோவில் அவர் அல்லால் புகலிடம் எங்கே. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. சத்திய மார்க்கமும் சகலமுமான, சத்திய மார்க்கமும் சகலமுமான, நித்திய ஜீவனும் நிவலனுமான. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. ஆறுதல் தேறுதல் அழித்திடும் தேயன், ஆறுதல் தேறுதல் அழித்திடும் தேயன், தூரும் மகிமையில் சேர்த்திடும் தூயன். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான்,
தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம். மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் தேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ, திருப்பாதம் தேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் பிழைத்தேனோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எழுந்து நின்று உன்னத பாடல்கள் 722வது பாடலை பாடும். 722வது உன்னத பாடல்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் ஜீவித்த நாட்களில் நமக்காக மனிதர்களுக்காக என்ன செய்தார்? மனதுருகினார். மனதுருகி எல்லாரையும் என்ன செய்தார்? தொட்டு சுகமாக்கினார். ஆமாம், அவருடைய மனதுருக்கம் அநேக அற்புதங்களை செய்தது. மனதுருக்கம் அநேகருக்கு சுகம் கொடுத்தது. அநேகருடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவங்கள விட்டு என்ன செய்யுது? நீக்கியது இல்லை? ஆமாம். ஒருத்தர் நமக்கு நன்மை செய்தால் அவங்களுக்கு நாம் என்ன செய்வோம்? நன்றி செலுத்தோம். அவங்களுக்கு நன்றி செலுத்தோம். இந்த பாட்டில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஆண்டவர் நடக்க முடியாமல் பெதஸ்தா குளத்தில் முடங்கி போய் கிடந்த ஒரு மனிதனை தேடி சென்று அவனுடைய கால்களை பலப்படுத்தி அவனை நடக்க வைத்தார். ஆனால் நடக்க வைத்த ஆண்டவருக்கு கொடுத்த பரிசு என்ன? அவர் கால்களில் என்ன செய்தாங்க? ஆணி அடித்தாங்க. இல்லை அப்படி தானே? ஆமாம். குஷ்டரோக வியாதி ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி. குடும்பத்தோடு வாழ முடியாமல் நிம்மதி இழந்து ஏண்டா அந்த உலகத்தில் வாழுறோம் அப்படிங்கிற ஒரு நினைவோடு தவித்த ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் மனதுருகி அவனை தொட்டு என்ன செய்தார்? சுகமாக்கினார். ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினதுக்கு பரிசு அவருடைய கைகளில் என்ன செய்யப்பட்டது? ஆணிகள் கடாவப்பட்டது. பாவத்தில் வாழ்ந்து நம்ம ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியானார். நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியானார். நம்முடைய பாவத்தை போக்கி அவருக்கு உலகம் கொடுத்த ஒரு பெரிய தண்டனை என்ன? ஈட்டியால் வர விழாவில் என்ன செய்தாங்க? உருவ குத்தினார்கள். நமக்காக காயங்கள் பட்டார். நமக்காக பாடுகளை சகித்தார். நமக்காக இந்த வேதனைகளெல்லாம் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். இல்லை? ஆமாம். ஆகவே ஆண்டவர் பட்ட பாடுகள் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக தியாகமாக நீங்கள் என்ன செய்தீங்க? பலியானீங்க. எங்களுக்காக பலியானீங்க இல்லையா? ஆமாம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கடன் செய்யணும்னா ஆண்டவருக்கு என்ன நன்றி கடன் செய்யலாம்? ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை எதற்காக அந்த பாடுகளை பட்டாரோ அந்த பாடுகளை நினைவு கூர்ந்து நாம் மனம் திருந்தி மனம் வருந்தி, ஆண்டவரே எனக்காக நீங்கள் இவ்வளோ அவமானங்களையும் பாடுகளையும் சகித்தீங்க, நான் உமக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக என்ன செய்யணும்? வாழணும். இல்லை? அது ஒன்று தான் நம்ம செய்யக்கூடிய நன்றிக்கடன். வேறு ஒன்றும் நம்ம செய்ய போகிறதில்ல. உலகத்தை தலைகீழாக புரட்டி போடுறதில்ல. இல்லை? ஆமாம். ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த கல்வாரியை நினைக்கும் பொழுது நம்மை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். பாடலை உணர்ந்து பாடலாமா? தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வலியாத கண்ணே கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு ஒரு முடியா படுமாறி
வந்து இதயத்தில் நொந்து இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே ஒரு நாளோ நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காத கண்கள் வலியாத கண்ணே கல்வாரி காட்சியை கண்டே கல்வாரி காட்சியை கண்டே ஒரு ராதனை கரமெல்லாம் கஷ்டம் தீராத கஷ்டம் சோதரிய மனிதனை கண்டு கரமெல்லாம் கஷ்டம் தீராத கஷ்டம் சோதரிய மனிதனை கண்டு பணிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி பணிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே ஒரு நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காத கண்கள் வலியாத கண்ணே கல்வாரி காட்சியை கண்டே கல்வாரி காட்சியை கண்டே ஒரு காதனை இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே இதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே இதுதான் சிலுவையின் பரிசே உருகாத நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காத கண்கள் வழியாத கண்ணே கல்வாரி காட்சியை கண்டே கல்வாரி காட்சியை கண்டே உருகாத நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காத கண்கள் அறியாத கண்ணே கல்வாரி காட்சியை கண்டே கல்வாரி காட்சியை கண்டே உருகாத நெஞ்சம் நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று நடமாட முடியா
கேட்டு நின்று இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே இதுதான் சிலுவையின் பரிசே 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 உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காத கண்கள் வலியாத கண்ணே கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு முருகாத நெஞ்சம் கரமெல்லாம் புஸ்தம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே இதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே இதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே இதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கரங்களில் இதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவதானே பஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் வலியாதோ கண்ணே கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு முருகாதோ நெஞ்சம் இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே மதில் அழிகின்ற ஆத்மா இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே இதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே இதுதான் என் பரிசே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே இதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் இதயத்தில் ஈட்டி
ஐயோ அரசே, இதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சம் மஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாத கண்ணே, கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டே. தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாத கண்ணே, கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டே. கல்வாரி காட்சியை கண்டே. ஆமே. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் கொடுமையான வேதனைகளை அனுபவித்தீங்க. கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டு, கரங்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய சரீரம் எல்லாம் பீக்கப்பட்ட சரீரமாய் உங்களை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். விரும்பப்படத்தக்க ஒரு சாயல் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ரத்தம் வழிந்த தலை, முள்முடி சூட்டப்பட்ட தலை, ரத்தம் தோய்ந்த முகம், உனக்காக 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 உன்னுடைய பாடுகளுக்காக, உன்னுடைய வியாதிக்காக, உன்னுடைய சாபங்களை நீக்குவதற்காக, உன்னுடைய வேதனைகளை மாற்றுவதற்காக, உன்னை பூரண புருஷனாய் பூரண ஸ்திரியாய் அவருக்கு முன்பதாக நிறுத்தும்படியாக நமக்காக இந்த பாடுகளை அனுபவித்தார். நமக்காக இந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். அப்பா பார்த்து சொல்ல, ஆண்டவரே எனக்காக பாடுகளை சகித்தீங்கப்பா, எனக்காக வேதனைப்பட்டீங்க. நம்முடைய மீறுதல்கள், அவர் காயப்பட்டதெல்லாம் நம்முடைய மீறுதல்களை நிமித்தம். நம்ம மறுபடியும் 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 தேவன் விரும்பாத காரியத்தை மீறி மீறி நாம் செய்து கொண்டிருப்பதனால அவர் நமக்காக காயப்பட்டார். நம்முடைய அக்கிரம செயல்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாதபடி தேவன் விரும்பாத ஏதோ ஒரு வழியில அருவருப்பான, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாதையிலே சென்று கொண்டிருப்பதனால நமக்காக பாடுகளை சகித்தார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நாம சமாதானமாய் இருக்கணும், நாம் அமைதியிலுள்ள ஜீவியை நடத்தணும்னு சொல்லி நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்பா பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக பாடுகளை சகித்தீங்கப்பா, எனக்காக வேதனைகளை அனுபவித்தீங்க. எவ்வளவு மனதிற்கும் உள்ள தேவன். நாங்க பாடியதை போல ஆண்டவரே, நடக்க முடியாத அந்த பெதஸ்தா குலத்து முடவனை தேடி சென்று அவனை நடக்க வைத்தீங்க. அதற்கு பரிசாக உங்களுடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. நாங்க செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க காயப்பட்டீங்கப்பா, நீங்க வேதனை அனுபவித்தீங்க, நீங்க நொறுக்கப்பட்டீங்க. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணுங்கிற ஒரே காரியத்திற்காக எங்களுக்காக 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 பாடுகளை சகித்தீங்கப்பா, வேதனைகளை அனுபவித்தீங்க. ஆண்டவரே, இன்னும் நாங்க உங்களை வேதனைப்பட வைக்க கூடாது. எங்களை தாழ்த்துகிறோம், உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக பூரண புருஷர்களாய், பூரண ஆண்டவரே ஸ்திரீகளாய், உம்மை போல உம்முடைய சாயலை உடையவர்களாய் மாற்றும்படியாக எங்களை பரிசுத்தமாக்க உம்முடைய அந்த பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தனைங்க.
அது வெளியேற பெற்ற ரத்தத்தினால எங்க பாவங்கள் எல்லாம் கழுவப்படும்பா. பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். எங்க இருதயத்துல குடிகொண்டு இருக்கக்கூடிய பாவ அழுக்குகளை நீக்கும்படியாய் எங்களுக்காக வேதனைகளை அனுபவித்த தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய பாவங்களை மாற்றுங்கப்பா. ஒரு பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னிங்கப்பா. எங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க. உங்க வார்த்தைக்கு எங்களால கீழ்ப்படிய முடியல. மீறி போகிறோம், மீறி போகிறோம், மீறி போகிறோம். ஆண்டவரே, உடைய திட்டத்திற்கும் உடைய தீர்மானத்திற்கும் மிஞ்சி நாங்க நடக்கிறோம். எங்களை மன்னிங்க என்று சொல்லி கெஞ்சி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சகல அக்கிரமங்களையும் நம்மை விட்டு எடுத்து போடும். நம்மை பரிசுத்தமாய் அவருக்கு முன்பதாக நிறுத்த வல்லமையுள்ளது அவருடைய ரத்தம். அவருடைய புண்ணிய ரத்தத்திற்காய் கெஞ்சி ஆண்டவரே, இந்த நாட்களிலே உங்களுடைய ரத்தத்தால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படணும். நீங்க பட்ட பாடுகளை தியானிக்கும் பொழுது ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள் உருவாகணும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தம் ஆண்டவரே எங்களுக்கு உருவாகட்டும். அந்த பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. அதன் பங்கு பரிசுத்தம் மட்டும்தான்ப்பா. நாங்க பாடுகளை அனுபவிப்பதற்காக அல்ல, நாங்க பரிசுத்தமாகணும் என்ற ஒரே சிந்தையோடு கூட எங்களுக்காக அந்த வேதனைகள் எல்லாம் சகித்தீங்க உங்க மாம்சத்துல. ஏசப்பா, உங்க சமூகத்துல வருகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. என் மீறுதல்களை மன்னிங்க, அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க, மன்னிங்க, கழுவுங்க. அப்பா பார்த்து கேட்போமா? நமக்காக பாடுகளை அனுபவித்தார், வேதனைகளை சகித்தார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் இன்றைக்கும் நாம் சுகமாகிறோம், இன்றைக்கும் நாம் குணமாகிறோம். பரிசுத்த பிதாவே, உங்களை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லு. உங்களை நோக்கி பார்க்கிறப்பா. உங்க அன்புக்கு நான் எவ்வளவும் பாத்திரம் இல்லாதவன், தகுதி இல்லாதவன். தகுதி இல்லாத எனக்காக நீ செய்த இந்த பெரிதான மீட்பிற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ராஜாதி ராஜாவே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீங்க சம்பாதித்து இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல நாங்க மாற வேண்டும் என்பதற்காக, சத்துருவின் ஆண்டவரே அடிமை தனத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக வெளியேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவரே உம்முடைய குமாரனை கொண்டு எங்களுக்காக சிந்த வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அவருடைய மீட்பின் மகத்துவத்திற்காய், அந்த மீட்பின் மகிமையிற்காய் நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மீட்பின் மகத்துவமான கிரியைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி சிலுவைக்காய் நன்றி ஆண்டவரே. நீ பட்ட பாடுகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருவின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்குள் வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உணர்வற்ற இருதயத்தை, கல்லான இருதயத்தை எங்களை விட்டு மாற்றி சதையான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியாக எங்களோடு கூட தங்கி இருந்து பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்துவதற்காய், எங்களை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்குவதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கும் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கொடுப்பதற்காய்
சத்துருவை ஜெயிக்கும்படியான உன்னத பலனானங்களை இடை கட்டுவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரமே சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவனே, பரிசுத்த பிதாவே, மீட்பின் மகத்துவத்தை எங்களுக்கு ஆண்டவரே இலவசமாய் கொடுத்தவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். துதித்து ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்க மட்டும்தாப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூயவரே உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். சகல மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். கனத்தை எல்லாம் உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நிறுவனமாக சங்கீதம் 119 சங்கீதம் 153 வசனம் முதல் 160 வசனம் முடிய மாறி மாறி வாசி. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், மது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். பிதாவுக்கு குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காரம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய டைட்டிசி வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 50ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பெலன் இல்லாமற் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் உள்ள மீன் நீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு கார் இருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடுசிலை ஆக்குகிறேன். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும்
தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கீர்த்தனைகள் 31வது பாடல். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே என்ற பாடல். வராது உன்னத பாடல். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே. பாவம் என் தேவனே எளியேன் இறங்கையனே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் இறங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நிலை வரம் நெல்லை நீ என் தவறமே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. பந்தம் உன்மேல் எனக்கில்லை என்பேனோ பணிந்திடல் ஒழிவே. சுத்தமோரும் கரம் கால்கள் விழாவினில். சுத்தமோரும் கரம் கால்கள் விழாவினில். தோன்றுது காயங்கள் தூய சினேகா. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. எந்த நீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதிருக்கையிலே. உந்தன் மேகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உந்தன் மேகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தம மனமுடையோயனையாலும் எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. பாயம் கொள்வோன் போ பாவத்தீரி போ அருகிலிருந்த கள்ளன் போ. நேயமை துன்பரன் சரணென வணங்கினே. நேயமாய் உன் சரணென வணங்கினே. நீ எனக்காகவே மாறித்தனை மரணே. எத்தனை தீரல் என்
பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரல் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. நித்தம் என் இருதயம் நிலை மரம் ஏனில் இல்லை நீ என் தமரமே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியேன் மேல் இறங்கையனே. அல்லேலூயா அல்லேலூயா. யார் தலைவனைக்கு ஜெபம் செய்யும். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க. நீங்கள் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நீர் எங்களுக்காகப்பட்ட அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உணர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவரீர் எங்களோடு பேசும். நீங்கள் பட்ட ஆண்டவரை அவமானங்களையும் நிந்தைகளையும் புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். உட்காரும். சரி, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இல்லை அப்படி தானே? ஆமாம். ஆண்டவர் நமக்காக பாடுகளை சகித்தார், வேதனைகளை அனுபவித்தார், வேதனைகளை அனுபவித்தார். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் சொன்ன காரியங்கள். இப்படியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதுக்காக? நமக்காக, நமக்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, தலை நிமிர்ந்து நிற்க செய்வதற்காக, நாம் அவமானம் இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நமக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் நமக்காக அவர் நிச்சயித்தார், அனுபவித்தார், நமக்காக அனுபவித்தார். அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் வெட்கப்படாமல் இருக்க என் ஜனங்கள் என்ன செய்வாங்க, எனக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு நம்பிக்கையாக நினச்சிருக்கிறார். சொல்லி அதாவது தேவனை வெட்கப்படுத்தாத தேவ ஜனங்கள், தேவனை வெட்கப்படுத்தாத தேவ ஜனங்கள். ஆண்டவர் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு நாம் காரணமாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. நாம் காரணமாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பன் சமுதாயத்திலும் பல இடங்களில் போய் அவங்க என்ன செய்வாங்க, தலை குனிந்து நிற்பாங்க, தலை குனிந்து நிற்பாங்க இல்லையா? பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, உன்னால் எனக்கு என்ன தலை குனிவு அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால் எனக்கு அவமானமாக இருக்குது. துன்மார்க்கமான ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு தாயோ ஒரு தகப்பனோ தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இல்லை, வெட்கக்கேடாக தான் இருக்கும், வெட்கக்கேடாக தான் இருக்கும். இந்த பிள்ளையை பெற்றதுக்கு பராமரிக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. தகாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை பெற்ற பெற்றோர் தலை குனிவை அனுபவிப்பார்கள். நம்ம ஆண்டவர் நம்மை குறித்து மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது, என் பிள்ளைய பார்த்தியா அப்படின்னு அவர் என்ன செய்யணும், தைரியமாக சொல்லணும். இல்லை, ஆமாம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பே தேவனை வெட்கப்படுத்தாத தேவ ஜனங்கள், தேவனை வெட்கப்படுத்தாத தேவ ஜனங்கள். ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்ப்போமா? ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யார் சொல்கிறான்? கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியத்தை தீர்க்க தரிசனமாக என்ன செய்தார்? ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் படப்போகிற அவமானங்களை குறித்து சொல்கிறதுக்கு முன்னால் அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட்டு. ஆமாம், இப்போ நான் சொல்லுகிறத நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கே புரியும் ஏன் ஆண்டவர் வெட்கப்படுகிறார் சில நேரத்தில் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் நமது நிமித்தம் வெட்கம் அனுபவிக்கக்கூடாது. வெட்கம் அனுபவிக்கக்கூடாது. நாம் அவருக்கு வெட்கம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. வாழக்கூடாது. நம்மளை சொல்லும்போது அவர் எப்படி இருக்கணும், கெத்தாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, தைரியமாக என்ன செய்யணும். நம்ம ஃபுல்லாக ஒரு ஹை பொசிஷனில் இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட போய் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அது யார் தெரியுமா, என் பிள்ளையாக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது யார் தெரியுமா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். நம்ம பிள்ளை ரோட்டில் எங்கேனையோ ஒரு முள்ளு செடிக்குள்ளே குடிச்சு விட்டு ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே மல்லாக கடந்து ஆன்னுட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வழியாக போகிறவங்களாம் ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ அப்படிங்கும்போது நம்மளே போனால் கூட நம்மளும் அவங்க கூட சேர்ந்து என்ன சொல்லுவோம், நமக்கு தெரியாத மாதிரி அது யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இல்லை, நம்ம பிள்ளைன்னு அந்த இடத்துல சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்காது. ஆமாம், அந்த ஒரு தைரியம் வராது. அந்த ஒரு தைரியம் வராது. யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் யாத்திரா 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யாத்திராவின் புஸ்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடந்து வரும் பொழுது மோசேயானவன் என்ன செய்தார், ஒரு 40 நாள் மலையில் போய் உட்காந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் நிச்சயிட்டார், போயிட்டார். நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்காக நிச்சயிட்டார், போயிட்டார். போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தாங்க, ரொம்ப வேண்டாத வேலைகள்லாம் என்ன செய்யிட்டாங்க, செய்துட்டாங்க. வேண்டாத வேலைகள்லாம் செய்யிட்டாங்க. ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வன் என்பதை மறந்து அழிந்து போகக்கூடிய ஒரு கன்றுக்குட்டினுடைய உருவத்திற்கு ஒப்பாக என்ன செய்யிட்டாங்க, அந்த தெய்வத்தை மாற்றிட்டாங்க. தெய்வத்தை என்ன செய்யிட்டாங்க, மாற்றிட்டாங்க. மாற்றின உடனே ஆண்டவர் கோபத்தில் என்ன செய்தார், மோசையை பார்த்து சொன்னார், ஒன்று நான் ஒரு பெரிய ஜாதியாக்கி அந்த தேசத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறேன், ஆபிரகாமை வர்த்திக்க பண்ண மாதிரி ஒன்று நான் பெரிய ஜாதியாக்கி அந்த இஸ்ரேல் தேசத்தை உனக்கு சொந்தமாக தரேன். இந்த ஜனங்களை இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு நிமிஷத்தில் முழு இஸ்ரவேலரையும் நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். முழு இஸ்ரவேலரையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மோசே இந்த 12வது வசனத்தில் அவர் ஆண்டவரை பார்த்து பேசுகிறார். ஆண்டவரை பார்த்து என்ன செய்கிறாரு, பேசுகிறார். பேசும்போது 11வது வசனத்தில் அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்களை உம்முடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்ன செய்தீங்க, வல்லமையில கையினாலும் எகிப்திலிருந்து என்ன செய்தீங்க, புறப்பட பண்ணி கொண்டு வந்தீங்க. இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன, உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் 12வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார், வாசி கேட்போமா. மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆமா, அவர்கள் மேல் இறக்கம் காட்டுங்க. பரிதாபப்படுறதுன்னா என்ன, யாராவது ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இப்படி யார் பெற்ற பிள்ளையோ இப்படி அடிபட்டு இப்படி கிடக்குதே அப்படின்னு சொல்லி நிச்சயவாங்க, பரிதாபப்படுவாங்கல்ல. ஆமாம், அதுதான் பரிதாபம். அதுக்கு பேர் தான் என்னது,
பரிதாபம் சரிதானா? பரிதாபம் கொள்ளும். அவங்க மேலே என்ன செய்யுங்க? பரிதாபம் கொள்ளுங்க. ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, தெரியாமல் நடந்து போச்சு, அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் பரிதாபப்படுங்க அப்படின்னு சொல்லி யார் கெஞ்சிரா? மோசே என்ன செய்கிறார்? கெஞ்சும்போது என்ன சொல்கிறாரு? அந்த எகிப்து ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? இந்த ஜனங்களை இங்கேருந்து கொண்டு போனதே எதுக்கு தான்? அவங்கள அழித்து நிர்மூலமாக்குறதுக்காக தான் எங்கள் வனாந்தரத்தில் கொண்டு போய் அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் கொண்டு போனாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? அவங்க சொல்லக்கூடாது. ஆகவே அவங்க மேலே நீங்கள் என்ன செய்யுங்க? கொஞ்சம் பரிதாபப்படுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? மோசையானவன் ஆண்டவரை பார்த்து என்ன செய்தான்? கெஞ்சினான். ஆண்டவரை பார்த்து என்ன செய்தான்? கெஞ்சினான். இப்போ ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை காப்பதற்காக நமக்காக பல அவமானங்களை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். பல அவமானங்களை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்ம மேலே ஆண்டவர் பரிதாபப்பட்டு, ஐயோ இந்த ஜனங்கள் நரகத்துக்கு போயிடுவாங்களே, அழிஞ்சு போவாங்களே, பிசாசானவன் கையில் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் இவங்களை இப்படி கசைக்க புழிஞ்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம மேலே பரிதாபப்பட்டு நமக்காக அவர் வேதனைகளை அனுபவித்தார். நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நினைச்சார் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தார். அதில் ஒரு கஷ்டத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது நமக்காக அவர் பாடுகளை பட்டது மட்டுமல்ல, அவமானத்தை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். 6வது வசனத்தை வாசி கேட்போமா? ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போமா? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. என் முகத்தை என்ன செய்யல? மறைக்கவில்லை. என் முகத்தை என்ன செய்யல? ஆமா, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை என்ன செய்யல? மறைக்கவில்லை. என் முகத்தை என்ன செய்யல? அவமானப்பட்டார். நமக்காக அவர் அவமானத்தை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் இயேசு அவமானத்தை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். சில பேருக்கு அவமானத்தை பற்றி கவலையே இருக்காது. சில பிள்ளைங்க ஸ்கூலில் என்ன செய்யும்? படிக்கும்போது ஒரு வருஷம் அந்த காலத்தெல்லாம், இப்போ வந்து 9th வரைக்கும் என்ன செய்கிறாங்க? எல்லாம் ஆல்பாஸ்ன்னு என்ன செய்கிறாங்க? சைவரே எடுத்தாலும் அவங்கள என்ன செய்கிறாங்க? பாஸ் பண்ணி விட்டுறாங்க. எங்கள் காலத்திலலாம் 3 வருஷம் 4 வருஷம் கூட ஒரே கிளாஸில் சில பேர் என்ன செய்வாங்க? உட்காந்துருப்பாங்க. என் கூட படித்தவங்க என் தம்பி கூடயும் படிச்சிருக்காங்க. என் கூட படித்தவங்க என் தம்பி கூட படிச்சிருக்காங்க. அப்படிலாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவங்களுக்கு பரீட்சை மார்க் கொடுக்கும்போது பேப்பர் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வாங்குவாங்க. வாங்கிட்டு சில பேர் தலையை குனிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 4 வருஷம் உட்காந்து படிக்காம பார்த்தியா, அவன் என்ன செய்ய மாட்டான்? அப்படியே தலை நிமிர்ந்து போவான், பேப்பர் வாங்குவான், அப்படியே ஜாலியாக இப்படி ஜாலியாக என்ன செய்வான்? என்னடா எத்தனை மார்க்குடா? வழக்கம் போல் சைவர் தான். அந்த சைவரை பற்றி அவனுக்கு என்ன இல்லை? வெக்கமே இருக்காது. என்ன செய்யாது? ஆமாம், வழக்கமாக 95 மார்க் எடுக்கிறவன் ஒரு 85 10 மார்க் குறைஞ்சி 85 எடுத்துட்டான்னா அவன் என்ன செய்வான்? அப்படியே தலை, என்னடா எத்தனை மார்க்கு? 10 மார்க் குறைஞ்சிட்டுப்பா, எப்போ வாங்குகிற மார்க்கை விட அவனோட முன்னால் வரணும்னு நினச்சேன், நான் கீழே போயிட்டேன் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? வெக்கமாக இருக்கும். சில பேர் இந்த அவமானத்தை பற்றி கவலையே படுறதில்ல. என்ன செய்கிறதில்ல? கவலையே படுறதில்ல. இந்த குடிகாரனை பற்றி நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது அவன் இந்த அந்த குடியினுடைய வெறி தெளிஞ்சோடனே மறுபடியும் குடிப்பதற்கு நான் எப்போ விழிப்பேன், காலையில் எப்போ விடியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வானா? காத்துக்கிட்டே இருப்பானான். ரோட்டில் தள்ளாடிட்டு போகிறோமே, 4 பேர் நம்மளை காரி துப்புறாங்களே அப்படின்லாம் அவனுக்கு என்ன இருக்காது? வெக்கமே இருக்காது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சில காரியத்தில் நமக்கு என்ன கிடையாது? வெக்கமே படுறதில்ல. நம்ம வாழ்க்கையை குறித்து என்ன செய்யறதில்ல? கிறிஸ்தவ வாழ்க்கை இது கிறிஸ்தவ வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் எங்களால் இப்படி தான் ஏன் வாழ முடியும், இதில் எங்களுக்கு என்ன கிடையாது? வெக்கமே. ஏப்பா நீ கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்குறிய? ஆடா இது வாங்கலைன்னா எங்கள் சம்பளத்தெல்லாம் வாழ முடியுமா? அது வாங்கினா தான் முடியும் அப்படின்னா லஞ்சம் வாங்குறதுல உனக்கு என்ன இருக்காது?
திருட்டுத்தனமான ஒரு வியாபாரம் பண்ணுறிய, இது நல்லதா, இதெல்லாம் பண்ணால் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா அவனுக்கு அதை குறித்து கொஞ்சம் கூட என்ன இருக்காது, வெட்கமே இருக்காது. அதை குறித்து கொஞ்சம் கூட என்ன இருக்காது, வெட்கமே இருக்காது. வெட்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், வெட்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமாம், நம்ம அவமானப்படக்கூடாது என்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார், அவமானப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் அவமானப்பட்டார். மூஞ்சில் காரி துப்புறதுன்னா அது எதுக்கு அடையாளம், அவமானத்திற்கு அடையாளம், அவமானத்திற்கு அடையாளம் இல்லை. கீழே காரி தூ அப்படின்னு துப்புனாலே நம்மளை ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதே நிச்சயம். அதுவும் மூஞ்சிலே காரி துப்பிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அவமானம், பெரிய அவமானம் இல்லையா? ஆமாம், ஏசாயாவில் சொல்கிற போது அவர் சொன்னார், என்ன சொல்கிறாரு, அவங்க என் தாடி மயிரை நினச்சிதாங்க பிடுங்குனாங்க, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை நினச்சிதேன் காட்டினேன், தாடி மயிரை பிடுங்குறவங்களுக்கு என் தாடையை ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் என்ன செய்யலை, மறைக்கவில்லை. தேவன் அவமானத்தை ஏன் அனுபவித்தார், இதுதான் நம்ம பார்க்கிறோம். தேவன் அவமானத்தை ஏன் அனுபவித்தார், ஏன்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரத்தில் இதனுடைய நிறைவேறுதலை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 28, 29, 30 வாசிக்கும் பொழுது, வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை சிரசில் நினைச்சாங்க, அடித்தார்கள், அவரை சிரசில் அடித்தார்கள். ஆண்டவர் ஒரு நல்ல வஸ்திரம் உடுத்திருந்தார். ஏசாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்லையும் மோசமான வஸ்திரம் நிச்சயில உடுத்தலை. ஏன்னா அந்த வஸ்திரத்து மேலே அங்கே இருந்த சேவர்களுக்கே ஒரு கண்ணு இல்லை. அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் உறிஞ்சிட்டு என்ன செய்தாங்களாம், அந்த ட்ரெஸ்ஸு மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன கிடையாது, தையலே இல்லாமல் வந்ததான். எப்படி இருந்தது? ஆமாம், அது அப்படின்னா அர்த்தம் என்ன, நிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தானே, பின்னியது. நிட்டட்னா இப்படி பின்னுவாங்கல்ல. ஆமாம், முழுசும் அவருடைய அளவுக்கு பின்னப்பட்ட ஒரு ஆடை, பின்னப்பட்ட ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார். அந்த வஸ்திரத்தை என்ன செய்தாங்க, கழட்டிட்டாங்க. உயர்ந்த வஸ்திரத்தை நிச்சயிட்டாங்க, கழட்டி அந்த உடையின் பேரில் நிச்சயிதாங்க சீட்டு போட்டார்கள். சாதாரண ஒரு சிவப்பான மேலங்கியை அவருக்கு நிச்சயிதாங்க தரித்தார்கள். நீ ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான ராஜாவுக்கு ஒரு கிரீடம் வச்சா அது மகிமை இல்லை. சாதாரண ஒரு மனிதனை, ஒரு பிச்சைக்காரனை போல் ஒரு மனிதனை ஆக்கி அவன் தலையில் கிரீடத்தை வைத்தா, அந்த கிரீடமும் முள் கிரீடம் இல்லை வைத்து அவரை பரியாசம் பண்ணி அவருடைய தலையில் குட்டி, தலையில் அடித்து அவர் முகத்தில் நினைச்சுதாங்க காரித்தார். இப்படிப்பட்ட பரியாசங்களை நமக்காக அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ நமக்கு இந்த உலகத்தில் நிறைய சத்துருக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சத்துருவுக்கு முன்னால் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்போம், வீட்டுக்குள்ளே பேசிக்கிடும். அவனுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், தலை நிமிர்ந்து நிற்கணும். அவனுக்கு முன்னால் நம்ம எந்த விதத்துலையும் என்ன செய்யக்கூடாது, குறைஞ்சி போகவே கூடாது. அவனை விட ஒரு படி என்ன செய்யணும், அவங்களோட நாம் என்ன செய்யணும், ஒருபடி ஆமாம் மேலே இருக்கணும், ஒருபடி என்ன செய்யணும், மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம் இல்லையா? இப்போ இன்றைக்கு இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது பகைவருக்குள் ஒரு, அதாவது சத்துரு, தேவனுக்கு சத்துரு யாரு, அவருடைய ஜனங்களே அவருக்கு சத்துருவா நிச்சயிதாங்க மாறி போனாங்க. அவருடைய சத்துருவே யார் தான், அவருடைய ஜனங்கள். இப்போ அவர் மேலே பொறாம வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இவர் என்ன செய்கிறார், மேலே போயிட்டு இருக்காரு. இவர் எப்படியாவது என்ன செய்யணும், அவமானப்படுத்தணும், கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் தீட்டி பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசிரியர்கள் இவங்களாம் சேர்ந்து நினைச்சுதாங்க ஆண்டவர் மேலே இல்லாத குற்றங்களை சாட்டி அவர் நினைச்சுதாங்க
பரியாசம் பண்ணினார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவங்க அடிமைகளாய் என்ன செய்தாங்க? வெளியே வந்தாங்க. ஆனால் வெளியே வரும்போது என்ன செய்தாங்க? செல்வ சீமான்களாய் வெளியே புறப்பட்டு வந்தாங்க. அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர் எப்படி புறப்பட்டு வந்தாங்க? எப்படி செல்வ சீமானா புறப்பட்டு வந்தாங்க? அண்டை வீட்டுக்காரங்களிடத்துல இருந்த நகை எல்லாவற்றையும் கொள்ளையடித்து நினைச்சு, கொள்ளன்னா கேட்டு வாங்கி, தெரியாமல் திருடலை. இப்போ கேட்ட உடனே அவங்க வீட்டில் இருந்த பணம் கிணலாம், எப்பா எல்லாத்தையும் வாரிட்டு போங்கப்பா, என்ன வேணும்ப்பா, எனக்கு அந்த ஆடு வேணும் அந்த மாடு வேணும்னு கேட்டதெல்லாம் என்ன செய்தாங்க? இஸ்ரேலுக்கு கிடைச்சதெல்லாம் யாருடையது? இவங்க மூலமாக சம்பாதித்த அந்த பொருள்களை அவங்க என்ன செய்தாங்க? கொள்ளையிட்டார்கள். வெளியே போகும்போது பணமும் நகையும் ஆடு மாடு பெருத்தவர்களுமா என்ன செய்தாங்க? அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தாங்க. இப்போ எகிப்து தேசமே என்ன ஆகி போச்சுது? ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சு. நகை செல்வம் எல்லாம் போயிடுச்சுது. அவங்களுடைய மிருக ஜீவன்கள்லாம் என்ன செய்யிட்டு இஸ்ரவேலரோட போயிடுச்சுது. இப்போ யார் பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க? ஆமாம். அதுபோக அந்த எகிப்தியருடைய படைகளும் நினைச்சிட்டு இப்போ அழிஞ்சு போச்சு. எகிப்தியருடைய படையும். ஆமாம், அந்த நாட்களில் உலகத்தில் சிறந்த ஒரு படையாக இருந்தது யாருடைய படை? ஆமாம், இன்னைக்கு போட்டி போடுறாங்கல்ல, இன்னைக்கு எங்கள் அணு ஆயுதம் தான் பெருசு, நாங்கள் தான் நிறைய அணு ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடு அணு ஆயுதம் வச்சுருக்கவங்கள தான் யார் பெருசாக நினைக்காங்க? உலக நாடுங்களே பெருசாக நினைக்காங்க. நம்ம அவங்களுடைய ₹1 நம்ம எத்தனை ரூபா கொடுத்தா தான் அது ₹1 ஆகும்? 76 ரூபா கொடுத்தா தான் என்ன செய்யும்? அவங்க ₹1 நம்ம எத்தனை ரூபா கொடுக்கணும்? எது பெருசு? நம்ம 76 ரூபா சேர்ந்தா தான் அவன் ₹1 சமம். அப்போ அவன் பெரியவன் ஆயிடுறான். இல்லை அப்படி தானே? திடீர்னுட்டு அவன் வந்து நம்ம ₹1 $76 கொடுக்கான்னா நம்ம யாராயிருவோம்? ₹1 எத்தனை ரூபா? 76 ரூபா அவன் கொடுக்கான்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். இல்லை? அப்போ இப்படி சில காரியங்களை வச்சு யார் பெரியவன் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க? வகை இருக்கிறாங்க. யார் பெரியவன் என்பதே என்ன செய்கிறாங்க? வகை இருக்கிறாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு இந்த மோசே மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த ஜனங்கள்லாம் என்ன செய்தாங்க? அந்த ஆரோன்கிட்ட எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு அப்படின்னு 32வது இடத்துல கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த ஆரோன் என்ன செய்தானா, சரி நீங்கள் போட்டிருக்க நகைகள்லாம் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கப்பா. இவனுக்கு மண்டையை பிச்சுக்கிறான். இந்த சாமி எப்படி இருப்பார், யெகோவா தெய்வம் எப்படி இருப்பார் எப்படின்லாம் தெரியலை. இவங்க நகையெல்லாம் கொண்டாந்து போடும்போது இந்த நகையில் மொத்த நகையிலையும் அதிகமாக இருந்த ஒரு சுரூபத்தை பார்த்தான். மொத்தத்தில் அந்த எகிப்தியர்களுக்கு கொண்டாந்து நகையை போடும் பொழுது இந்த நகையில் ஒரு சுரூபத்தை பார்த்தான். அதில் என்னதான் இருந்தது? கண்ணுக்குட்டி இருந்தது. என்ன இருந்தது? கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு வடிவம் இருந்தது. உடனே என்ன செய்யிட்டான்? சரிப்பா இதான்பா உங்களுக்கு முன் செல்லும் தேவன்னு ஒரு கண்ணுக்குட்டியை என்ன செய்யிட்டான்? உண்டாக்கி வச்சுட்டான். அதை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அந்த வசனத்தில் சொல்லும்போது 32வது அதிகாரத்தை யாத்திரா 32வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யாத்திரை 32வது அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். ஒன்று, அவங்க ஆடல் பாடலுக்காக அவங்க வஸ்திரங்களெல்லாம் உரிந்து போட்டு ஆபாசமாக நடனம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அது ஒரு வேளை நிர்வாணமாக இருக்கலாம். ரெண்டாவது, அவர்களுடைய நகைகள் எல்லாம் கலட்டினதை எந்த வார்த்தையில் குறிக்கிறாங்க? நிர்வாணம் என்று சொல்லுகிறார். கலட்டினதே ஆண்டவர் பார்த்தாரு. கலட்டினதே கழட்டிட்டீங்க, மொத்தமாக கழட்டி போடுறா அப்படின்னு தூர பிடிங்கி போட்டாங்க. இந்த விக்கிரகம் இருக்கக்கூடிய இதே நிச்சயக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த நகைகளை கழட்டி எல்லாவற்றையும் கழட்டும் பொழுது இவங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? பகைவர்கள் மத்தியில் அவமானப்படத்தக்கதாக என்ன செய்தாங்க?
இருந்தாங்க. அவமானப்படத்தக்கதாக என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அப்போ இந்த அவமானம் இன்றைக்கி நாம் மனிதர்கள் மத்தியில் அவமானப்படுறதே தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மனிதர்கள் மத்தியில் அவமானப்படுறது தான் சிந்திச்சு, நம்முடைய உடைமைகளை உரிந்து நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் என்ன செய்கிறான்? தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் தான் யாரு? அவன் தான் யாரு? சாத்தான் யோபுடைய புஸ்தகத்தில் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு சவால் விட்டான். எல்லாம் இருக்கிறதுனால தான் இவன் என்ன செய்கிறான்? உம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறான், உங்களை வணங்கி கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் எடுத்துருங்க பார்க்கலாம். அவன் ஆசை என்னது? அவனுடைய பொருளை எடுக்க வேண்டும், அவனுடைய பிள்ளைகளை எடுக்க வேண்டும், அவனை ஓட்டாண்டியாக்கி அவனுடைய சுகத்தையும் எடுத்து வியாதிக்காரனாக்கி ஒன்றுமே இல்லாமல், சுகம் இல்லாமல், பணம் இல்லாமல் தரித்திரப்பட்டவனாய் ஆக்க வேண்டும் என்பதான் யாருடைய ஆசை? சாத்தானுடைய ஆசை. ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது யாருடைய ஆசை? இயேசுடைய ஆசை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. இப்போ இந்த சாத்தான் சத்துரு, நம்மளுக்கு சத்துருவே யாரு? இப்போ சத்துருக்களுக்கு முன்பதாக அவமானப்படத்தக்கதாய் அந்த ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களே நிச்சயதானா ஒன்றும் இல்லாமல் பண்ணி இருந்தான். ஒன்றும் இல்லாமல், ஆமாம், தேவன் அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானா? பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட பண்ணினான். ஆனால் சாத்தான் என்ன ஆக்கணும்? எல்லாவற்றையும் உரிந்து கொண்டான். எல்லாவற்றையும் அவங்க கிட்ட இருந்த பொன்னையும் பொருளையும் நினைச்சுதான் உரிந்து பகைவர்கள் மத்தியில் அவமானப்படத்தக்கவனாய் நினைச்சிட்டாங்க, மாற்றிட்டான். அந்த பகைவர் யார்? இன்றைக்கு யாருக்கு முன்னால் நம்ம வெட்கப்பட்டு நிற்கிறோம்? சத்துருக்கு முன்னால் நம்ம தைரியமாக ஏய் நீ வந்து பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னை நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன உயர்த்தி இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு சகலவற்றையும் கொடுத்திருக்கிறார் இப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லாம் யோசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? நமக்கு சத்துரு யாரு? மத்தேயு எழுதும் சுவிசேஷத்தில் இந்த விதைக்கிறவனை பற்றிய ஊமையை 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 39வது வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு ஆண்டவர்? வாசிக்க கேளுங்க. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அவைகளை விதைக்கிற சத்துரு யாரு? பிசாசு. ஆமா, சத்துரு யாரு? பிசாசு. சத்துரு யாரு? பிசாசு. அப்போ அந்த பிசாசுக்கு முன்னால நம்ம வெட்கப்பட்டு போக கூடாது. சத்துருக்கு அந்த பிசாசுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு போகக்கூடாது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 17 வரைக்கும் ஒரு மந்திரவாதம் பண்ணக்கூடிய கொஞ்சம் பசங்க, மந்திரவாதம் செய்யக்கூடிய கொஞ்சம் பசங்க. அவங்க யாருன்னா பிரதான ஆசிரியனாய ஸ்கேவா அப்படிங்கிறவனுடைய பிள்ளைங்க பசங்க. இவங்க மந்திரவாதம் பண்ணுகிறவங்க. இவங்க யார்? மந்திரவாதம் பண்ணுறாங்க. இந்த பவுல் ஏசு நாமத்தில் போ அப்படின்னா அந்த பிசாசு ஐயோ நான் போகிறேன் எரியுதுன்னு ஓடி போச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க. என்னடா இது, நம்ம கடந்து சவுக்கு எடுத்து அடித்து, விளக்கு மாற்ற எடுத்து அடித்து, செருப்பு வச்சு அடித்து, காரி துப்பி கூட இது நிச்சய மாட்டேங்க. ஆனால் இவன் ஏசுன்னு ஒரு வார்த்தை போட்டால் சூன்னு என்ன செய்யுது? ஓடி போயிருத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசுங்கிற பெயரை இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பசங்களுக்கு. நினச்சிட்டு ஆமாம், இவங்க நினச்சிதாங்களாம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா தெரியும். இவங்க அந்த இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து நினச்சிதாங்களாம். துணிவாக போய் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற, வேற இயேசு அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் என்ன சொன்னான்? அந்த பவுல் பிரசங்கித்த, ஏன்னா அவன் பேரை சொல்லியாவது ஓட்டிடணும் தான். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஓடிப்போ அப்படின்ன உடனே என்ன நடந்தது? என்ன நடந்தது? 15வது வசனத்தை வாசி கேட்போமா? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசு எனக்கு நல்லா தெரியும், பவுலையும் அறிவேன், பவுலையும் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் யார்? நீங்க யார் என்று சொல்லி கேக்குது. நீங்க யார்? நீங்க யார்?
அவங்கெல்லாம் யாரு? விக்கிரகத்தை வணங்கினவங்க கிடையாது, மந்திரவாதி தான். ஆனால் யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? பிரதான ஆசாரியனுடைய, ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைங்க. பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைங்க எத்தனை பேர்? 7 பேர். 7 பிள்ளைங்களை பெற்றிருக்கான். இந்த 7 பேருமே நினைச்சிருக்காங்க. உடனே இந்த பிசாசு சொல்லிச்சு, இயேசு எனக்கு நல்லா தெரியும், பவுலும் நீங்க யார், நீங்க யார், அந்த இயேசு பேரை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன தகுதி இருக்கு அப்படின்னுட்டு அது என்ன செய்ச்சுதான் அவங்க மேல பாய்ந்து பலாத்காரம் பண்ணி மேற்கொண்டு அவர்களை நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமே அந்த வீட்டை விட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்பாங்களா? பின்னால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அடப்பா ஓடுறான் பாருன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் போகிறோம் திரும்ப வாரோன்னா சொல்லிட்டு போவான். ஏன்னா அது பண்ண ஆக்ரோஷம் அப்படி. அதுக்கு மேலே அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டான், திரும்பியே பார்க்க மாட்டான், திரும்பியே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. சரிதானா? இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆனால் அந்த இயேசு நாமத்தை நீ பயன்படுத்துவதற்கு உனக்கு கொஞ்சம் என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ஆமாம், நான் ஏசாமி பிள்ளை அப்படின்னா நாம் என்ன செய்ய மாட்டோம்? அவமானப்பட மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? அவமானப்பட மாட்டோம். அவமானம் வராது, அவமானம் வராது. ஆனால் அவமானப்படாமல் இருக்கணும்னா உண்மையிலே நீ இயேசுவின் பெயரை சொல்லுவதற்கு தகுதியாக இருக்கிறியா அப்படிங்கிறத நீ கொஞ்சம் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களால் நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட்டு, ஆமாம், அவங்களுக்காக நான் அவமானத்தை அனுபவிச்சிட்டேன், இனிமேல் அவங்களால எனக்கு என்ன உண்டாகாது. அதுதான் அவருடைய ஒரு நிச்சயம். நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? என் ஜனங்களால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அவமானத்தை அனுபவிக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் வெளியே பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இப்போ நீ எங்கேயோ ஒரு கடையில் நிற்கிற, ஒரு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க, இல்லை நீ ஒரு கடை நடத்துகிற, இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்க, இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்க, இல்லை ஒரு திரட்டி வீட்டுக்கு போயிருக்க. ஒன்று பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க? ஆமாம், நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, இன்றைக்கி உங்களுக்கு சர்ச்சு இல்லையோ? கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இன்றைக்கி நீ கோயிலுக்கு வரல அப்படின்னு சொன்னால் மற்றவங்க உன்னை பார்த்து கேட்கும் பொழுது, ஏப்பா கோயிலுக்கு வரல அப்படின்னா எப்படி இருக்கும்? வெக்கமாக இருக்கணும். வெக்கமாக இல்லைன்னா நீ யார் இல்லை? ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. நீ இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத கற்பனைக்கு மீறிய காரியங்களை நீ செய்வதனால, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்வதனால, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்வதனால யாருக்கு தலை குனிவு? யாருக்கு அவமானம்? யாருக்கு வெட்கம்? இந்த சத்துரு என்ன செய்வான்? உன் பிள்ளைன்னு சொன்னியே, உன் பிள்ளை எங்கே நிற்கிது? அங்கே நிற்கிது பார், வேண்டாத இடத்துல போய் நிற்கிது பார். சொல்லுமா சொல்லாதா? கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டக்கூடியவர்களாய் நாம் காணப்படணும். இப்போ நல்லா கவனிங்களேன். தகுதி இல்லாத ஒரு மனிதன் பிசாசுக்கிட்ட போய் சொல்கிறான், இயேசு நாமத்தை சொன்னாலே அவன் என்ன செய்யிட்டான்? அடித்து பிடிச்சிட்டான். அடித்து என்ன செய்யிட்டான்? ஆமாம், இன்னைக்கு இயேசு நாமத்தை சொல்லுவதற்கு உனக்கு என்ன கிடையாது? இப்போ தகுதியே கிடையாது. கிறிஸ்தவன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றுருக்கோமா? நல்லா யோசித்து பாருங்க. இப்போ சத்துருக்கு முன் ஆண்டவர் எப்பொழுது சவால் விடக்கூடிய அளவுக்கு நாம் இருப்போம். சத்துருவை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், அவன் ஏன் பிள்ளை, எனக்காக என்ன ஆனாலும் என்ன செய்வான்? எழுந்துட்டு இருப்பான். எந்த சூழ்நிலையிலே அவன் என்ன செய்வான்?
நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்ச காரியத்தை சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. யோபு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோபுக்கு சாத்தாங்கிட்ட ஆண்டவர் சவால் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆண்டவர் சவால் விடுறார். என்ன சவால் விடுறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆமா, இன்னும் அவன் உத்தமத்தில் என்ன செய்றான்? உறுதியாய் இருக்கிறான். அவனை நிர்மூலமாக்குறதுக்காக என்னுடைய பாதுகாப்பை எடுக்கிறதுக்கு சொன்ன நான் எடுத்துட்டேன். நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். யார? தூதர்கள் எல்லாம் அவனை விட்டு என்ன செய்யிட்டேன். அதனால தான் நீ எங்கே போக முடிஞ்சுது? அவங்ககிட்ட போக முடிந்தது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவன் முகாந்தரம் இல்லாமல் அவனை நீ இது பண்ண சொன்ன. ஆனால் அவன் இன்னும் என்ன செய்கிறான்? உத்தமத்தில். ஆண்டவர் தைரியமாக சொல்கிறார். அவன் திரும்பியும் சொல்கிறான். ஒருத்தன் தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்துருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்பு கொஞ்சம் தொட்டு பார்க்குறதுக்கு அனுமதி கொடுங்க எனக்கு, அப்போ எப்படி இருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? தொட்டு பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டுட்டு என்ன செய்கிறான்? முதல் தடவை அவனுடைய மிருக ஜீவன்கள் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தொடுறதுக்கு அனுமதி கேட்டான் இல்லையா? 2வது எதை கேட்டான்? 2வது அவனுடைய மாம்சத்தை தொடுவதற்கு என்ன செய்தான்? அனுமதி கேட்டான். ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆண்டவர் கேட்டார். அந்த 2வது தடவைக்கு அப்புறம் அந்த யோபுவை சோதிக்க போன பிசாசு யாருக்கிட்ட வரல. ஆண்டவர் முன்னால் போய் நின்று தைரியமாக யோபுவை பற்றி பேச முடியலை. யோபுவை பற்றி யார் வெட்கப்பட்டு போயிட்டா? ஆமாம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என் தாசனாகி யோபு எப்படி இருக்கான் பார்த்தியா? சவால் விடுறார். இன்னைக்கு ஒன்றை பார்த்து சொல்ல முடியுமா? என்னுடைய பிள்ளை எனக்காக எவ்வளோ என்ன வந்தாலும் என்ன செய்வாங்க? வைராக்கியமாக நிற்பாங்க. சொல்ல முடியுமா? பாருங்க, அந்நிய கிரியைகள் நம்மை சோதிக்க வரலாம். உலகத்தார் நடக்கிற பாதை, உலகத்தார் நடக்கிற எப்போ எல்லாரும் செய்கிறான், நம்ம செய்கிறதுக்கு என்ன இப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், நம்ம ஒத்து போகிறோம். அஞ்ஞானிகளுடைய வழியில் நடக்கிற அஞ்ஞானிகளுடைய வழியில் தூராங்கிற சமபூமியில் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சிலையை நேபுகாத்நேச்சார் நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் மோளம் முழங்கும் போது என்ன செய்யணும்? பக்கத்தில் நமக்கு எதுக்காக அம்பு, நம்ம கும்பிட்றோமோ இல்லையா, சும்மா கீழே படுத்துட்டு எந்திரிச்சிட்டு போயிடலாமே. நீ கும்பிட வேண்டாம், என்ன செய்யலாம்? கீழே படுத்துட்டு எந்திரிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு விழுந்த யூதர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் இதில் 3 பேர் தான். யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேர் மட்டும் எவன் கீழே விழுந்தாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன்? தலை சுத்துதுன்னு கூட கீழே விழ மாட்டேன். விழுந்தா கூட எங்கே போய் விழுவேன்? தூரமாக தான் போய் என்ன செய்வேன்? இந்த தூராவில் விழ மாட்டேன், தூரமாக போய் தான் விழுவுங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அவங்க 3 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவனுக்கான வைராக்கியம் முதல்ல வேணும். தேவனுக்கான, தேவன் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வேணும். தேவன் மேலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம் என்ன நடந்தாலும் அதுக்காக என்ன செய்யணும்? நஷ்டமே வந்தாலும் என்ன செய்யணும்? அதுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். சாத்ராக், மேஷாக் கர்த்தருக்காக நின்னாங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? எங்களை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கு
தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இவங்களையும் கொண்டு போட்டாங்க நெருப்புல, அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா ஹல்லேலூயா, என்ன நடந்தது தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? யாரை அனுப்பி விடுவித்தார்? சத்துரு உங்ககிட்ட வர முடியாது, உன்னை தொட முடியாது, எந்த அக்கினியும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆதலால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமான ரட்சிப்பை உனக்கு கொடுக்கக்கூடிய தேவன் வேறு ஒருவரும் வரலாம். மற்றவங்க கண்ணுக்கு நஷ்டம் மாதிரி தெரியலாம். ஆனா முடிவில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உனக்கு ஒரு உயர்வை, உனக்கு ஒரு விடுதலையை, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நினைச்சிடுவார். நிச்சயமாகவே உனக்கு கட்டளையிடுவார். எரிகிற அக்கினி சூளைக்கு எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், அந்த வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் ஆண்டவர் சோதிக்க போறார். அதில் தான் சோதனையும் வருது. விடுவிக்காமல் போனாலும், நான் விடுவிக்காட்டா என்னப்பா செய்வேன்? நாங்கள் போகிறோம் நெருப்புக்குள்ள, நாங்கள் பட்னியாக கிடக்கோம், சொல்லி பாரு. அதைத்தான் செய்தாங்க. விடுவிக்காமற் போனால் நாங்கள் அஞ்ஞான கிரியைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அந்த அஞ்ஞான கிரியைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உடன்பட மாட்டேன். கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பேன். அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார், எனக்கான வைராக்கியத்தை பற்றியா? ஆண்டவர் தலை நிமிர்ந்து வைப்பார்ப்பா. உன் நிமித்தம் ஆண்டவர் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறாரா? அவர் அவமானத்தையும் நிந்தையும் உமிழ்நீருக்கும் தன்னுடைய முகத்தை மறைக்கல, அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? ஓ மூலமா அவர் என்ன செய்ய போறாரு? மகிமைப்படணும். அல்லேலூயா. எப்பா ஆண்டவர் பிள்ளைங்கப்பா, அவங்க பாரு போறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும். நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருக்காக நீ என்ன செய்கிற? கர்த்தரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் எப்படி நீ காட்டுற? ஆண்டவர் கூட உனக்கு எந்த அளவு ஐக்கியம் இருக்குது? எந்த அளவு ஐக்கியம் இருக்குது? அதே தானியேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வரும்போது, அந்த 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தானியேலில் பார்க்குறோம். தானியேலோ வென்றால் அந்த தாக்கீதுக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்திருந்தும் முன் செய்து வந்ததின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து 3 வேளையுமே நிச்சயதான். அவன் சூழ்நிலைகள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை என்ன செய்யல, கண்ட்ரோல் பண்ண முடியலை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் வியாதி படுக்கையில் இருந்தாலும் நீ கர்த்தரை துதிக்கணும்னா கர்த்தரை என்ன செய்யணும்? துதித்து கொண்டுதான். நஷ்டங்கள் மத்தியிலும் நீ என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். இழப்புகள் மத்தியிலும் நீ என்ன செய்யணும்? கர்த்தரை
துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்கணும், அவரை தியானிக்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட நேசிக்க வேண்டும், வாழணும். இதைத்தான் அவர் விரும்புகிறார். தானியேல் செய்தது அதுதான். தானியேலை கொண்டு போய் எங்கே போட்டாங்க? சிங்க கபியில் போட்டாங்க. சிங்க கபியில் போட்டாங்க. மறுநாள் காலையில் ராஜா போய் அவருக்கு நம்பிக்கையை பார், அந்த கெவியின் வாசல்ல போய் நின்று, நீ இடைவிடாமல் ஆராதி தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உள்ள இருந்து சத்தம் வருது, ராஜாவே வாழ்க. உயிர் வந்துருச்சு. ஆகா, இந்த சிங்கத்தை இவன் கொண்டு விட்டானா? இவன் உயிரோட இருக்கான. பெரிய ஆச்சரியம். அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஆராதிகாரத்தை அந்த ராஜா என்ன செய்யறாரு? ஆராதிகாரத்தில் பாருங்க, 25, 26 வாசி கேட்போமா? பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவே கிடையாது. தானியேலின் சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினான். அந்த ஆண்டவருக்கு விரோதமா எவனும் பேசக்கூடாது. அவர்தான் தெய்வம். தரியுராஜா சொல்றார், என்ன சொல்றாரு? அவரே தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ கர்த்தருக்காக எழுந்து சாட்சியா நிற்கிறதுனால, நீ அவரோடு ஐக்கியம் வைக்கிறதுனால ஒன்றை பார்க்குற மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஆண்டவர் தான்ப்பா ஆண்டவர், அதுதான்ப்பா தெய்வம். மற்றவங்க வாயினால, பிரஜாதிகளுடைய வாயினால அறிக்கையிடும்படியாக ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரியுதா? ஆண்டவர் நமக்காக அவமானப்பட்டார். எதுக்கு தெரியுமா? சத்துருவுக்கு சவால் விடுவதற்காக. என் ஜனங்கள் நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட்டு போகிறதில்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் எல்லா மலங்கள் படிக்கிட்டு, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் அஞ்ஞான கிரியைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உண்மை தேடுவதெல்லாம் குறைவு விட மாட்டேன். என்ன நஷ்டம் வந்தாலும், இது நிமித்தம் எந்த இழப்புகள் நேரிட்டாலும் உண்மை நான் விட்டு நான் கொஞ்சம் கூட நகர மாட்டேன்ப்பா. நீங்கள் எனக்கு போது சொல்ல முடியுமா? எல்லாம் ஒரு உடன்படிக்கை பண்ணும். ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன் உங்களுக்காக, உங்கள் நிமித்தம், உங்கள் நாமம் மையப்படும்படியாக, உம்முடைய ஜனமாய், உம்முடைய பிள்ளையாய் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், என் நிமித்தம் உங்கள் நாமம் வெட்கப்பட்டு போகிறது இல்லப்பா. நம்முடைய பிள்ளை, என் நிமித்தம் உங்கள் நாமம் மையப்படணும். அன்றைக்கி யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு வெட்கப்பட்டு போனான். அன்றைக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் அந்த விக்கிரகத்தை படுத்தின அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் அவன் வெட்கப்பட்டு போய் அவன் தேவனே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டான். ஜனங்களுக்கெல்லாம் பறைசாற்றினான், சாட்சி சொன்னான், கட்டளை போட்டான். உம்மை விடாதபடி உம்மோடு ஐக்கியம் வைத்து எந்த சூழ்நிலையும் உங்க கூட உள்ள ஐக்கியத்தை பிரிக்காம தன்னை காத்து கொண்ட தானியேல் நிமித்தம் தரியு ராஜா, ஆண்டவரே உங்க நாமத்தை மையப்படுத்தினானப்பா, அவர் தான் தேவன்னு சொன்னானே. எங்களை பார்க்குற மற்றவங்க உங்களை மகிமைப்படுத்தணும்ப்பா, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? அப்பா பார்த்து சொல்லு, ஷிக்காரமா
ஒரு ஹதரஷந்தரியாகலமா அப்பா சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடு. ஆண்டவரே ஏசப்பா, என் நிமித்தம் உங்கள் நாமம் தூசிக்கப்படக்கூடாது, அதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாதுப்பா, அதுக்கு நான் காரணமாக மாறி போகக்கூடாது. என் நிமித்தம் உங்கள் நாமம் மையப்படணும். நான் உங்களோடு இடைவிடாம வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தின் நிமித்தம் வேதத்தை நேசித்து உமக்காக நான் வாழக்கூடிய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து இவங்களுடைய தேவன் மகிமையான தேவன் என்று மற்றவங்க சொல்லணும்பா. எவ்வளவு வல்லமை! அன்றைக்கு அந்த பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளை போல உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு சும்மா இயேசு என்ற நாமத்தை நான் உச்சரிக்க கூடாது, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நீங்க சொன்ன வழியில நடக்காம இயேசு என்ற நாமத்தை சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே. அதை உணர்ந்து கொண்டேன். சொல்லு, ஆண்டவரை பார்த்து சொல்லு. இயேசுவுக்காக நீ வாழ உன்னை அர்ப்பணிக்காதபடி, இயேசுவோடு கூட ஐக்கியம் வைக்க விரும்பாதபடி, இயேசு என்ற நாமத்தை நீ பயன்படுத்துவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே உன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவதற்கு பதிலாக நீ அவமானத்தை தான் அனுபவிக்க முடியும். அன்றைக்கு அந்த ஸ்கேமா என்ற பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைங்க 7 பேரும் அவமானப்பட்டதை போல சத்துருவுக்கு உண்பதாக நீ அவமானப்பட்டு போவாய். ஆனா கர்த்தருக்காக நீ வைராக்கியமாய் எழுந்து நிற்பாயானால், கர்த்தருக்காக வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், அவரோடு நீ ஐக்கியம் வைத்துக் கொள்வாயானால், அவருக்காக பிரயாசப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். உன் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும். அதற்கென்று உன்னை அர்ப்பணி, அதற்கென்று உன்னை ஒப்புக்கொடு. அன்பு தகப்பனே, இந்த நாளில் நீங்க எங்க கூட பேசி இருக்கிறீங்க. எங்களுக்காக அவமானப்பட்டீங்க, அவமானத்தை நிந்தை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக முற்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டீங்க. அவங்களுடைய தாடி மயிர பிடுங்குவதற்கு உங்களுடைய தாடையை ஒப்பு கொடுத்தீங்க. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் உங்களுடைய முகத்தை நீங்க மறைக்கலப்பா. காரணம், எங்க மூலமா நீங்க மேன்மை அடைய போறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது. நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி 50ஆம் அதிகாரத்துல எங்களுக்கு சந்தேகம் இல்லாம தைரியமா சொல்லி இருக்கிறீங்க. எங்களை நினைத்து இந்த வார்த்தையை சொன்னீங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லைன்னு சொன்னீங்கப்பா. எங்கள் நிமித்தம் நீங்களும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அந்த பொல்லாத சத்துருவுக்கு சவால் விடுவீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். இதற்கென்று எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அதில் நிலைத்து நிற்க அவர்களுக்கு பலன் கொடுப்பீராக. நாம மட்டும் மகிமைப்படுவதாக. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தையும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மற்றலோகத்தை கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.